ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எழில் சுடர் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எழிலையும் ராமையாவும் 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எழில் ரொம்பவே சோகத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ ராமையா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சுடரம்மாவை எப்படி சமாதானப்படுத்த போகிறீங்க? சொல்ல போனாக்கி சுடரம்மா மட்டும் இல்லைன்னா அஞ்சலி பாப்பாவை நம்ம காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ எழிலும் சொல்கிறாங்க, ஆமாம் ராமையா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். சுடர் மட்டும் இல்லைன்னா அஞ்சலியோட நிலைமை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் நான் சுடரை எவ்வளோ மோசமாலாம் திட்டியிருக்கிறேன். இப்போ நான் எந்த முகத்தை வச்சு நான் அவர்கிட்ட பேச போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கவும், உடனே ராமையா சொல்கிறாங்க, என்ன சார் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஒய்ஃபை சமாதானப்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எழில் பார்க்குறாங்க, என்ன ராமையா சொல்கிற? நான் சுடரை சமாதானப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கவும், காலங்காலமாக எல்லா ஆம்பளைகளுக்கும் தெரியும், ஆனால் உங்களுக்கு மட்டும் தெரியாது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உண்மையிலே தெரியல, நீ சொல்லு அப்படிங்கும்போது, வேற என்ன, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருங்க. புடவைக்கு மயங்காத பொண்ணு யாராவது உண்டுமா என்ன? புடவை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சுடரமா உங்கள் வலையில தான் அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா எழிலுக்கு ராமையா சொன்ன ஐடியா ரொம்பவே பிரமாதமாக படுது. அப்போ உடனே சுடருக்கு புடவை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுடருக்கு புடவை வாங்கிட்டு ராமையாவும் எழிலும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அடுத்து மனோகரியை தான் காட்டுறாங்க. மனோகரி ஸ்வேதாவை பற்றி அவங்க ரூமில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட செல்வி நின்றுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா எழிலோட அம்மா வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மனோகரி, நீ யார்கிட்ட ஸ்வேதா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைம்மா, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஸ்வேதாவை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், எவ்வளோ மோசமான பொண்ணாக இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, உடனே எழிலோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம், அந்த ஸ்வேதா எவ்வளோ மோசமானவளாக இருந்திருக்கா, சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் அஞ்சலியை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்திருக்கிறாள். சுடர் மட்டும் கரெக்டான நேரத்தில் அஞ்சலியை காப்பாற்றலன்னா அவ்வளோதான், நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே எழிலும் ராமையாவே இவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்துமதி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே சுடர் வரவும், சுடருங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, என்னங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுடர் நீ மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ எப்படியாக்கும் அந்த ஸ்வேதா ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச, எங்களால் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது, அப்போ சுடர் சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் நீங்கள் தாம்மா அப்படிங்கும்போது, என்னது நானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், இந்துமதி அக்காவை பற்றி நீங்களும் சரி, குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி, எல்லாருமே நல்ல விதமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ இந்துமதி அக்காவோட தங்கச்சியும் ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருக்கணும். ஆனால் ஸ்வேதாவை பற்றி எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் வந்துட்டு இருந்தது, அதனால தான் அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ நீங்கள் தானே காரணம் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே எழிலோட அம்மா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி தான் சுடர், ஆனால் நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், அஞ்சலியோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு நினச்சாலும் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்துமதியோட சொத்துக்களையும் நம்ம அவ பேரில் எழுதி கொடுத்துருப்போம், அது கரெக்டான ஒரு இடத்துக்கு போயிருக்காம தப்பான ஒரு இடத்துக்குலாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கவும், சுடர் உனக்கு ரொம்பவே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இந்துமதி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்துமதி சொல்கிறாங்க, எல்லா சொத்துக்களும் இந்த கம்பெனி எல்லாமே சுடர் உனக்கு தான் சேரும், அது கரெக்டான நேரத்தில் ஒன்றையும் நம்ம குடும்பத்தாருக்கு தான் நான் ஒப்படைப்பேன், அதை தவிர வேறு யாருக்குமே போகாது அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க எழில் புடவை எடுத்துக்கொண்டுட்டு வராங்க ரூமுக்கு. அப்போ நம்ம சுடர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த புடவையை கொடுக்கணும், ஆனால் எப்படிலாம் மன்னிப்பு கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒவ்வொன்றா சொல்லி பார்க்குறாங்க. ஐயோ இப்படிலாம் சொன்னால் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அவங்க சுடர் வராங்க. சுடர் வந்ததுமே அப்படியே எழில் உட்காந்துருக்கும் போது அப்போ சுடர் கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. ஐயோ சுடர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த புடவையை கொடுக்கணும், ஆனால் அவளை பார்த்ததுமே நம்மளால் எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்குமே அப்படிங்கும்போது, அப்போ சுடர் கேட்குறாங்க, இது என்னங்க பாக்ஸில் அப்படிங்கும்போது, பாக்ஸில் ஒன்று இருக்குது, அதை நீ கபடில் வச்சிருது அப்படிங்கும்போது, உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கபடுக்குள்ளே கொண்டு வைக்கிறாங்க. அப்போ சுடர் பார்க்குறாங்க, இதில் என்ன இருக்கும், சரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா எழில் படுத்துருந்தாங்க. ஐயோ நம்ம கொடுக்க முடியலையே, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூங்கிருந்தாங்க. அப்போ அவங்க எழில் தூங்கினதுமே சுடர் எந்திக்கிறாங்க. அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. அதில் புடவை இருக்குது. ஓஹோ, அந்த புடவை நம்மளுக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு, ஆனால் கொடுக்கறதுக்கு கூச்சப்பட்டுட்டு அவர் அப்படியே குழப்பத்தோடு இருந்திருக்காரு போலுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆனதுமே எழிலுக்கு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க சுடர். அப்போ எழில் பார்க்குறாங்க. பார்த்தோம்னா சுடர் அந்த புடவையை கட்டி இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே எழில் அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம அவளுக்காக வாங்கிட்டு வந்த புடவையை நமக்கு கொடுக்க கூட இல்லை, ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சி சுடர் புடவையை கட்டியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா, நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்து அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எழில். அடுத்து பார்த்தோம்னா எழில் கிளம்புறாங்க.
இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சட்டை போடுறதுக்காக வரும்போது அவங்க வந்து ஒரு சட்டை பார்க்குறாங்க. இது நம்மளுக்காக வந்து சுடர் வாங்கி கொடுத்தாளா, இதை நம்ம போட்டுட்டு போகலாம், அப்போ அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஷர்ட்டை போட்டுட்டு வராங்க. அப்போ வந்து சுடர் பார்க்குறாங்க. பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எனக்காக நீ வாங்கி கொடுத்தேலா, உனக்காக தான் நான் அதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அப்போ அபியோட ஃப்ரெண்டு வந்து அழுதுகிட்டு வராங்க. என்னடி அழுதுகிட்டு வர அப்படிங்கும்போது அந்த 12th படிக்கிற பசங்க என்ன ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அபி வந்து அந்த பசங்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா டீச்சர் வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன அங்கே பிரச்சனைன்னு கேட்கும்போது அந்த பசங்க எல்லாருமே வந்து அபியை வந்து தப்பாக சொல்லியிருந்தாங்க. இந்த பொண்ணு எங்களை வந்து பெரிய பசங்கன்னு கூட பார்க்காம எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டிட்டு இருக்கா அப்படிங்கவும் நீ இப்படியா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அபி சொல்கிறாங்க நான் பண்ணவே இல்லை அப்படின்னா அவங்க தான் எங்களை போட்டு திட்டுறாங்க அப்படிங்கும்போது மிஸ் வந்து நம்மளை உடனே வாங்க பிரின்சிபல் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும் எல்லாருமே வந்து அபியை தப்பாக நினச்சிக்கிட்டுதாங்க. உனக்கு இதே வேலையாக போச்சுது, அன்னைக்கு என்னன்னா டீச்சரை போட்டு திட்டி இருக்கிற, நீ உடனே வந்து உன் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து கொடுக்கும்போது உடனே அபியும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஃபோன் எடுக்கவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அப்பா ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே நீ உங்கள் அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணினேன், இல்லைன்னா எங்களை ஏமாத்திரி அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. எங்களை எதிர்த்தா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னென்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.